بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை செய்தியை கேட்க ஒன்று குழுமிய இருக்கின்ற நாம் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். இதை மக்கள் சமுதாயத்திடம் கூற சொல்லக்கூடியதாக, குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாஹி வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது தொழுகையும் எனது வழிபாடுகளும் எனது வாழ்வும் எனது மரணமும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது என்பதை திருமறை குர்ஆனிலே 6வது அத்தியாயம் 162வது வசனத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ நம்முடைய தொழுகை, நம்முடைய வணக்க வழிபாடுகள், எனது வாழ்வு, எனது மரணம் அனைத்தும் யாருக்காக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் படைத்த இறைவனுக்காக. அப்போ நாம் பள்ளி வாசல்களை வருகிறோம், அதனுடன் தொடர்பு இருக்கிறோம், அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறோம். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய இபாதத்துகளும் நம்முடைய வாழ்வு மரணம் எல்லாம் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த குர்ஆனின் வசனம் தெளிவுபடுத்தி விடுகிறது. அப்ப இதன் தொடர்ச்சியாக யாரால் இது முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரால் முடியாது என்பதை தெளிவுபடுத்தக்கூடியதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்று சொன்னால், நீங்கள் தொழுகைக்கு அழைத்தால் அதை அவர்கள் ஏளனமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்கின்றனர். அவர்கள் விளங்கிக் கொள்ளாத கூட்டமாக இருப்பதே இதற்கு காரணம். விளங்காத கூட்டம் என்று யாரை கூறுகிறார் என்று சொன்னால், தொழுகையின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள். அப்ப நல்லா சிந்தித்து பாருங்க, யாரு தொழுகையின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? இந்த விளங்காத கூட்டம் என்று சொன்னா, நாம இன்னைக்கு ஒரு சொல்லுவோம் தெரியுங்களா, இன்னைக்கு ஒரு பாதையில சென்று கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா இன்னைக்கு ட்ரெயின் போற இடம் வச்சா 2 கேட்டை வச்சிருப்பாங்க, இதை தாண்டி போகாதீங்க, அந்த வாகனம் செல்லும் வரைக்கும் நீங்க போகக்கூடாது. என்னன்னு சொன்னா, நீங்க போனா உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்கள் உயிர் இழக்கப்படும். இல்லைன்னா வேகமா வண்டி ஓட்டிட்டு வராரு, எதுக்கு இந்த ஹார்னை வச்சிருக்காங்க? பின்னாடி வந்தா யாரும் நம்மள முட்டிடக்கூடாது, முட்டுனா உயிர் சேதம் வரும், இல்லைன்னா கை கால் இழப்புகள் வரும். பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் செல்லும் பொழுது அது ஒரு ஹாரன், நாங்க இந்த பக்கம் போய்க்கிறோம், கொஞ்சம் வழி விட்டு போங்க, இப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது. இப்ப இந்த அழைப்புக்கு சரியா செவி சாய்க்காம நான் இப்படிதான் வண்டியை ஓட்டுவேன்னு சொல்றவருக்கு என்ன விளைவு ஏற்படும்? கண்டிப்பா அவருக்கு ஒன்னா உடல் சேதங்கள் ஏற்படும், இல்லைன்னா உயிர் சேதம் ஏற்படும். உயிர் சேதம் என்பது அவருடைய குடும்பத்திற்கு என்ன செய்யும்? ஒரு சேதாரமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதையெல்லாம் மனிதன் புரிந்து கொண்டு சரியாக, சரி இந்த இடத்துல நாம் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும், வாகனத்துக்கு இது எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த வாகனம் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தான் போய் ஆகணும், கனரக வாகனங்கள் ஒன்று வந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம ஓரமா தான் போய் ஆகணும், அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு நமக்கு தான் பாதிப்பு என்று தெளிவாக இருக்கக்கூடிய மனிதன் எதை விளங்காம போயிடுறாருன்னு கேட்டீங்கன்னா, தொழுகையின் அழைப்பே விளங்காம போயிடுறாரு. இது எவ்வளவு பெரிய இழப்பு! நல்லா சிந்தித்து பாருங்க. படைத்தீரவன் அவர்களை தான் சொல்கிறான். நீங்கள் தொழுகைக்கு அழைக்கிறீங்க, அதை அவர்கள் ஏளனமாக விளையாட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க, ஒரு பொடுபோக்கால எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் விளங்காத கூட்டமாக கூறுகிறான். அந்த கூட்டத்தில் நாம் வந்து விடக்கூடாது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு பார்வை தெரியாத ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பார்வை தெரியாது, எனக்கு பள்ளிக்கு வழிகாட்டக்கூடியவர் ஒருவர் கிடையாது, என்னை அழைத்து வந்து வழிகாட்டி கொண்டு வந்து இங்க பள்ளிவாசலை விட்டு செல்லக்கூடியவர் எனக்கு கிடையாது. இப்ப இந்த சூழ்நிலையில அவரை பார்த்தா நமக்கு ஒரு பரிதாபமா தான் இருக்கும். கண்ணு தெரியாதவரா இருக்காரு, பரிதாபமாக தானே இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, வீட்டிலேயே தொழுதுக்கோங்க, அவருக்கு தான் வீட்டிலேயே தொழுதுக்கோங்கன்னு சொல்லிட்டார். அப்புறம் அவர் திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் அவர் அழைக்கிறார். அழைச்சு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாங்கின் சத்தம் கேட்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாங்க, கேட்கிறது யா ரசூலுல்லாஹ். அப்படின்னா பாங்கின் சத்தத்துக்கு செவி சாயுங்கள், கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன கட்டுப்பட சொல்றாங்க? பாங்கு சத்தம் உங்களுக்கு கேட்குதா, பள்ளிக்கு வந்து ஜமாத்தா தொழுதுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பார்வை தெரியாத ஒரு நபர். இப்ப சகல அருட்கொடைகளும் பெற்ற நாம இருக்கிறோம், பார்வை தெரியாத அருட்கொடை பெறாதவங்க கிடையாது. அந்த பார்வைங்கிற ஒரு அருட்கொடை அவர்களை விட நாம அதிகமா பெற்றிருக்கோம். அப்ப அந்த பார்வை தெரியாத ஒரு நபருக்கு இந்த ஒரு சலுகை இல்லைன்னு சொல்லும்போது நாம என்ன சொல்லுவோம்? பாங்கு சத்தம் தான் கேட்டாதானே பள்ளிக்கு வரணும்,
பாங்கு சத்தம் கேட்கல, நான் பள்ளிக்கு வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த உலகத்துக்கு அறிவுபூர்வமா தெரியலாம். ஆனா நாளைக்கு மறுமையில போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எது அறிவுபூர்வமா இருக்குன்னு சொன்னா, அல்லாவின் அழைப்புன்னு ஒண்ணு வந்துச்சுல்ல, இந்த நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்குல்ல, தொழுகை ஜமாத்தாக தொழுதான் நன்மைகள் கூடுதல்னு இருக்குல்ல, இதைதான் அல்லாஹ் விரும்புறான்னு இருக்குல்ல, இந்த அழைப்புக்குள்ள நீங்க என்ன பதில் சொன்னீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த இடத்துல அவருடைய நிலைமை என்ன என்பதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகையில நம்மளுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக தொழுகையின் பக்கம் அழைப்பை ஏற்று நடக்கக்கூடிய நல்ல மக்களை வரிசையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.